4th ஜூலை 2026 இன்றைக்கி நம்மளுக்கு 3 கார்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 3 கார்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு சொல்கிற மெசேஜ் இது தான். சில விஷயங்களை கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க. இந்த கார்டு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. சில விஷயங்களை கொஞ்சம் ஷார்ப்பாக கவனிங்க. உங்களுக்கு உங்களோட முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள், மூவ் ஆன் பண்ணுங்கள். சில விஷயங்களை பார்த்திங்கன்னா சில பேரை நம்மளால் திருத்தவே முடியாதுங்க. அவங்க அப்படியே தான். ஒரு வீட்லேயே பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மிச்ச பேர் எல்லாம் பார்த்திங்கன்னா களைச்சி போட்டுட்ருப்பாங்க, இல்லை கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. யூனிவர்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒரு ரிச்சுவல். க்ளீனிங் இஸ் அ ரிச்சுவல். நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதும், நம்மளை கூட இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறதும், அதுதாங்க ஒரு பெரிய ரிச்சுவல். சுற்றி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தரால் சுகமாக இருக்க முடியாது. அதே மாதிரி சுற்றி எல்லாம் சுத்தமாக இருக்கும்போது நம்மளோட மனசும் உடம்பும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அது நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரோ களைச்சி போட்டுட்டு போனதை, யாரோ போடுற குப்பையெல்லாம் ரோட்டில் நம்ம போட்டுட்டு போகிற குப்பையெல்லாம் ஒருத்தங்க க்ளீன் பண்ணுறாங்க. கடவுள் அவங்களுக்கான பிளெஸ்ஸிங்கை கண்டிப்பாக கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. பெரிய லைஃப்பில் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லா பார்த்திங்கன்னா தன்னையும் க்ளீனாக வச்சுக்கிட்டு தன்னோட வீடு, தன்னோட ஆஃபீஸ் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. க்ளீனிங் இஸ் அ ரிச்சுவல். இதுதான் இன்றைக்கான உங்களுக்கு பார்த்திங்கன்னா கைடன்ஸ். அதை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன் நான் மட்டும் எல்லாத்தையும் செய்யணும், ஏன் நான் மட்டும் எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம். நீங்கள் ஒருத்தர் பண்ணுற தப்பை நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கலாம், ஆஃபீஸ்லேயா இருக்கலாம், இல்லை வீட்லேயா இருக்கலாம். ஒருத்தர் களைச்சி போட்டுட்டு வைக்கிறத நீங்கள் சரி பண்ணுறதா இருக்கலாம். அதை நீங்கள் சரி பண்ணும்போது யூனிவர்ஸ்க்கு நம்மளே பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல தான் நம்ம போக விரும்புவோம், ஒரு அழகான பிளேஸில் தான் நம்ம இருக்க விரும்புவோம். யூனிவர்ஸும் அதே மாதிரி தான். நம்ம மனசும் உடம்பும் நம்மளோட சுற்றி இருக்க இடமும் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாகவும் சுத்தமாகவும் வச்சுருக்கோமோ யூனிவர்ஸ் நம்ம கேட்காமலே எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்க விஷயங்களை, மனசில் இருக்க குப்பைகளையும் தூக்கி போடுங்க, உங்களை சுற்றி இருக்க குப்பைகளையும் தூக்கி போடுங்க. உங்களை சுற்றி எவ்வளோ அழகான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்காக கையில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை சீக்கிரமே சேரப்போகுது. இன்றைக்கி அது என்னன்றது உங்களுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கான கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா, கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.